வணக்கம். இன்னைக்கு நாம பேச போறது நாசாவோட கதை. நீங்க கொடுத்திருக்கிற ஆதாரங்களை வச்சு ஒரு சின்ன விமான ஆராய்ச்சி குழு எப்படி உலகையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு விண்வெளி சக்தியா மாறுச்சின்னு ஆழமா பார்க்க போறோம். நிலவுல கால் வச்சதுல இருந்து திரும்பவும் நிலவுக்கு போக தயாராகிற வரைக்கும் அதோட முழு பயணத்தையும் அலசலாம். வணக்கம். இது ஒரு நீண்ட பரிணாம வளர்ச்சி கதை. சொல்லப்போனா இதுல அரசியல் போட்டி இருக்கு, அடக்க முடியாத அறிவியல் ஆர்வம் இருக்கு, சில சோகங்கள் இருக்கு. ஆனா எப்பவும் நிற்காத கண்டுபிடிப்புகள்னு பல விஷயங்கள் இதை இயக்கியிருக்கு. ஆமா, இது வெறும் ராக்கெட் கதை இல்ல. இல்லவே இல்ல. நாக்காங்கிற ஒரு விமானவியல் குழு எப்படி உலகின் நம்பர் 1 விண்வெளி நிறுவனமா மாறுச்சுங்கிற கதை இது. சரி, ஆரம்பத்துல இருந்து தொடங்குவோம். நிறைய பேர் நாசானா அது விண்வெளி போட்டியில தான் ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அதோட வேர்கள் அதுக்கு முன்னாடி இருக்கு. நாக்காவை பத்தி பேசலாமா? அதுதான் நாசாவோட தாய் நிறுவனம்னு சொல்லலாமா? தாய் நிறுவனம்னு சொல்றதை விட முன்னோடின்னு சொல்லலாம். நாக்கானா நேஷனல் அட்வைசரி கமிட்டி ஃபார் ஏரோநாட்டிக்ஸ். இது 1915 அமெரிக்க நாடாளுமன்ற சட்டப்படி உருவாக்கப்பட்டுடுச்சு. ஓஹோ, 1915 ஆமா, அதோட சின்னத்தையே பாத்தீங்கன்னா 1903 ரைட் சகோதரர்கள் முதல் முறையா விமானம் பறக்க விட்ட காட்சி தான் இருக்கும். அவங்களோட முழு கவனமும் விமானவியல்ல தான் இருந்துச்சு. சுவாரஸ்யமா இருக்கு. வெறும் விமானங்களை மட்டும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு குழு எப்படி திடீர்னு ராக்கெட் பக்கம் திரும்பினாங்க? அந்த தாவுதல் எப்படி நடந்தது? அந்த தாவுதல் ஒரே நாள்ல நடக்கல. நாசாவுக்கு அடித்தளமே போட்டது. அவங்க விமானத்துல கவனம் செலுத்தினாலும் 1946 இருந்தே பெல் X-1 மாதிரி ராக்கெட் என்ஜின் பொருத்தின விமானங்களை சோதனை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சக் ஏகர் ஒளி வேகத்தை விட வேகமா போன அந்த எக்ஸ் விமானங்கள் திட்டம். அதேதான். அந்த ஆராய்ச்சி மனப்பான்மை தான் அடுத்த கட்டத்துக்கு ஒரு சரியான விதையா இருந்துச்சு. அப்போ அந்த விதைய முளைக்க வச்ச பெரிய சம்பவம் இது. ஏதோ ஒன்னு பெரிய தூண்டுதலா இருந்திருக்கணுமே. அதுதான் ஸ்புட்னிக் நெருக்கடி. அக்டோபர் 4, 1957 சோவியத் யூனியன் உலகத்தோட முதல் செயற்கைக்கோளான ஸ்புட்னிக் 1 வெற்றிகரமா விண்ணுக்கு அனுப்பிச்சு. அந்த சின்னதா பீப் பீப்னு சத்தம் கொடுத்துக்கிட்டு வந்த கோளம். ஆமா, சின்ன கோளம்தான். ஆனா அது அமெரிக்கால மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. அப்போ அது வெறும் பீப் சத்தம் இல்ல, ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி ஒலிச்சிருக்கு. நாம பின்தங்கிட்டோமோங்கிற ஒரு வித பயம் வந்திருக்கு. பயம் மட்டும் இல்ல, அது ஒரு தேசிய அவமான மாதிரியான உணர்வு. தொழில்நுட்பத்திலயும் சரி, தேசிய பாதுகாப்புலயும் சரி, நாம பின்னுக்கு தள்ளப்பட்டுட்டோமான்னு ஒரு பதற்றம். அந்த அழுத்தம் ஜனாதிபதி ஐசன்ஹவரை உடனடியா செயல்பட வச்சது. சரி. ஜூலை 29, 1958 தேசிய வானூர்தியியல் மற்றும் விண்வெளி சட்டத்துல கையெழுத்து போட்டார். அக்டோபர் 1, 1958 நாசா அதிகாரப்பூர்வமா பிறந்தது. அப்போ நாக்கா என்னாச்சு? கழிச்சிட்டாங்களா? கலைக்கல. சொல்லப்போனா நாசா NACA அப்படியே விழுங்கிடுச்சு. ஓஹோ. அதோட 8000 ஊழியர்கள், $100 மில்லியன் பட்ஜெட், 3 பெரிய ஆய்வகங்கள்னு எல்லாமே நாசாவோட கட்டுப்பாட்டுக்கு வந்துடுச்சு. சரி. அதோட ராணுவத்துல இருந்த வேர்னா வான் பிரான் தலைமையிலான அந்த ஜெர்மன் ராக்கெட் விஞ்ஞானிகள் குழுவையும் தன்னோட இணைச்சுக்கிட்டாங்க. விமானவியல் அறிவும் ராக்கெட் தொழில்நுட்பமும் ஒன்னு சேர்ந்தது. ஆஹா, ஒரு சக்தி வாய்ந்த கலவையா நாசா உருவாச்சு. ஒரு தெளிவான அவசரமான இலக்கோட. இதுதான் நம்மள அப்போலோ திட்டத்துக்கு கூட்டிட்டு வருது. ஆனா ஒரு நிமிஷம், அப்போலோ திட்டம் ஆரம்பத்துல நிலவுக்கு போறதுக்கான திட்டமாவே இல்லைங்கிறது ஆச்சரியமா இருக்கு. எப்படி ஒரு விண்கல திட்டம் அமெரிக்காவோட தேசிய பெருமையா மாறுச்சு? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஆரம்பத்துல ஐசன்ஹவர் காலத்துல அப்போலோங்கிறது மெர்க்குரி திட்டத்துக்கு அடுத்தபடியா 3 பேர் பயணிக்கக்கூடிய ஒரு விண்கல திட்டம். அவ்வளவுதான். அப்படியா? ஆமா, நிலவுக்கு போறது அதோட பல சாத்தியக்கூறுகள்ல ஒன்னா இருந்துச்சே தவிர அது மட்டுமே இலக்கு இல்ல. அப்ப கென்னடியோட அந்த ஒரு பேச்சுக்கு அவ்வளோ சக்தி இருந்ததா? அபரிமிதமான சக்தி. 1961 ஜான் எஃப் கென்னடி அமெரிக்க நாடாளுமன்றத்துல பேசும்போது சோவியத் யூனியனை விண்வெளி போட்டியில முந்தியே ஆகணுங்கிற அரசியல் அழுத்தம் உச்சத்துல இருந்துச்சு. அப்பதான் அவர் சொன்னார், இந்த 10 ஆண்டுகள் முடிவதற்குள் ஒரு மனிதனை நிலவில் இறக்கி அவரை பாதுகாப்பாக பூமிக்கு திரும்ப கொண்டு வருவதை இந்த தேசம் தனது இலக்காக கொள்ள வேண்டும்னு. அந்த ஒரு வரி அப்போலோவோட நோக்கத்தையே மாத்தி எழுதிடுச்சு. நிச்சயமா. உங்க ஆதாரங்கள் ஒரு அருமையான உருவகம் இருந்துச்சு. மெர்க்குரி, ஜெமினி, அப்போலோ திட்டங்களை 3 அண்ணன் தம்பிகளோட ஒப்பிட்டுன்றாங்க. அது கொஞ்சம் விளக்க முடியுமா? அது ரொம்ப பொருத்தமான ஒப்பீடு.
மெர்க்குரி தான் முதல் குழந்தை. மனுஷனால விண்வெளியில உயிர் வாழ முடியுமாங்கிற அந்த அடிப்படை கேள்விக்கு முடியும்னு தைரியம் கொடுத்தது அதுதான். சரி, முதல் அடி. ஆமா, ஜெமினி நடுவுல பிறந்த தம்பி. பலரும் இவரை சரியா கவனிக்கல. ஆனா இவர்தான் ரொம்ப முக்கியமான வேலைகளை செஞ்சார். என்ன மாதிரி வேலைகள்? நிலாவுக்கு போறதுக்கு தேவையான சிக்கலான வேலைகளான விண்வெளியில 2 விண்கலங்களை ஒன்னோடு ஒன்னு சந்திக்க வச்சு இணைக்கிறது, அதாவது ராண்டேவூ அண்ட் டாக்கிங். அப்புறம் விண்வெளி வீரர்கள் விண்கலத்தை விட்டு வெளியே வந்து வேலை பார்க்கறது, ஸ்பேஸ் வாக்ஸ்னு சொல்றோமே, அதையெல்லாம் கத்துக்கிட்டது ஜெமினி காலத்துல தான். ஓ, அப்ப அவர்தான் அமைதியான உழைப்பாளி. மிகச்சரியா. அப்புறம் அப்போலோ, இவர்தான் கடைக்குட்டி ஆனா நட்சத்திரம். எல்லா எதிர்பார்ப்புகளையும் தாண்டி நிலா வரைக்கும் போய் குடும்பத்துக்கே பெருமை சேர்த்தது. அந்த உச்சக்கட்ட தருணம் அப்போலோ 11, ஜூலை 20, 1969, மனிதகுல வரலாற்றையே மாத்தின நாள். நிச்சயமா. நீல் ஆம்ஸ்ட்ராங், பஸ் ஆல்ட்ரின் 2 பேரும் நிலவு களத்துல இறங்க, மைக்கேல் காலின்ஸ் கட்டளை களத்துல நிலவை சுத்தி வந்துகிட்டு இருந்தார். அந்த ஒரு சின்ன காலடி மனிதகுலத்தோட ஒரு மாபெரும் பாய்ச்சல். ஆமா, அப்பல்லோ திட்டம் மூலமா மொத்தம் 12 பேர் நிலவுல நடந்திருக்காங்க. இதன் தாக்கம் வெறும் உத்வேகத்தோட நிக்கலையே, அறிவியலையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போச்சு. இன்னைக்கு நாம பயன்படுத்துற டெக்னாலஜில கூட அதோட தாக்கம் இருக்குன்னு சொல்றாங்க. முற்றிலும். அவங்க கிட்டத்தட்ட 382 கிலோகிராம் நிலவு பாறைகளையும் மண்ணையும் பூமிக்கு கொண்டு வந்தாங்க. அது நிலா எப்படி உருவாச்சு, நம்ம சூரிய குடும்பத்தோட வரலாறு என்னங்கறத பத்தி நம்ம வச்சிருந்த பல அபிப்பிராயங்களை மாத்துச்சு. அது மட்டும் இல்லாம அப்பல்லோ திட்டத்துக்காக உருவாக்கப்பட்ட கணினிகள், தொலைத்தொடர்பு கருவிகள், விமான மின்னணுவிகள் தொழில்நுட்பங்கள் தான் இன்னைக்கு நாம பயன்படுத்துற பல நவீன தொழில்நுட்பங்களுக்கு அடித்தளம். ஆனா இந்த மகத்தான பயணம் முழுக்க வெற்றியால மட்டுமே நிரம்பல. பெரிய சோகங்களும் நடந்திருக்கு. அப்போல 13 கதை இருக்கே, அது ஒரு த்ரில்லர் படத்துக்கே உண்டான விஷயம். ஆமா, அதுக்கு முன்னாடியே 1967ல அப்பல்லோ 1 விபத்து நடந்தது. ஏவுதளத்துல நடந்த ஒரு சாதாரண சோதனையின் போது விண்கலத்துல தீப்பிடிச்சு 3 வீரர்களும் உயிரிழந்துட்டாங்க. அது நாசாவையே உலுக்கி எடுத்திருக்கோம். ஆமா, அதுக்கப்புறம் தான் அப்பல்லோ 13 விண்வெளியோட வெற்றிடத்துல பூமியிலிருந்து லட்சக்கணக்கான மைல் தூரத்துல ஒரு ஆக்சிஜன் டேங்க் வெடிச்சு விண்கலம் செயலிழந்து போகுது. நினைச்சு பார்க்கவே பயங்கரமா இருக்கு. ஆனா அத ஒரு உயிர்காக்கும் படகு மாதிரி மாத்தி அவங்கள காப்பாத்துனது அது வெறும் தொழில்நுட்ப வெற்றி மட்டும் இல்ல, மனுஷனோட மன உறுதிக்கும் சமயோசித புத்திக்கும் கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. அப்போலோ ஒரு நம்ப முடியாத வெற்றி. ஆனா ஒரு மலையோட உச்சிக்கு ஏறின பிறகு அங்கே தங்கிட முடியாது இல்லையா? அடுத்து என்ன பண்றதுங்கிற கேள்வி வந்தே தீரும். சரி, நிலவுக்கு போயிட்டோம், இப்ப என்ன? இந்த கேள்விதான் ஷட்டில் திட்டத்துக்கான தொடக்கமா? அருமையா கேட்டீங்க. அதுதான் நடந்தது. அப்பல்லோ திட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர ஜனாதிபதி நிக்சன் முடிவு செஞ்சார். நிலவுக்கு போறது ரொம்ப செலவான ஆபத்தான பயணமா பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கு பதிலா பூமியை சுத்தி வர்றதுக்கு ஒரு நிரந்தரமான மலிவான திரும்ப திரும்ப பயன்படுத்தக்கூடிய ஒரு வாகனம் வேணும்னு நினைச்சாங்க. அதுதான் ஸ்பேஸ் ஷட்டில். அதோட அதிகாரப்பூர்வ பெயர் விண்வெளி போக்குவரத்து அமைப்பு. இந்த ஷட்டில் திட்டத்தோட மிகப்பெரிய வாக்குறுதியே செலவை குறைக்கிறது தான். விண்வெளிக்கு போறது ஒரு பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுக்கிற மாதிரி சுலபமாகணும்னு சொன்னாங்க. ஆனா நிஜத்துல என்ன ஆச்சு? அது ரொம்ப விலையுயர்ந்த வாகனமா மாறிடுச்சு இல்லையா? அதுதான் இந்த திட்டத்தோட முரண்பாடு. செலவை குறைக்கும்னு சொல்லி ஆரம்பிச்ச திட்டம் அதோட வாக்குறுதியை ஒருபோதும் நிறைவேற்றல. 1981 2011 வரைக்கும் 131 பயணங்களுக்கான மொத்த செலவு கிட்டத்தட்ட $192 பில்லியன். அப்பப்பா. அதனால அதோட மிகப்பெரிய பலம் என்னன்னு சொல்லப்பட்டதோ அதுவே அதோட மிகப்பெரிய பலவீனமா அமைஞ்சது. செலவு ஒரு பக்கம் இருந்தாலும் அதோட திறன்கள் அபரிமிதமானது. அது ஒரு விண்வெளி லாரி மாதிரி செயல்பட்டுச்சுன்னு சொல்லலாமா? மிகச்சரியான வார்த்தை. அது ஒரு விண்வெளி லாரி மற்றும் நடமாடும் ஆய்வகம். அதோட மகத்தான சாதனைகள் 2. 1, ஹபிள் விண்வெளி தொலைநோக்கிய விண்ணுக்கு கொண்டு போய் நிலைநிறுத்தினது மட்டும் இல்லாம பல முறை போய் அதை பழுது பார்த்ததும் ஷட்டில் தான். ஓ சரி. இன்னொன்னு, சர்வதேச விண்வெளி நிலையத்தோட ஒவ்வொரு பகுதியையும் செங்கலா கொண்டு போய் விண்வெளியில கட்டி எழுப்புனதும் ஷட்டில் தான். பூமியோட சுற்றுப்பாதைய ஒரு சாதாரண மனித செயல்பாட்டு கோளமா மாத்தின பெருமை ஷட்டிலுக்கு உண்டு. ஆமா. ஆனா இந்த சகாப்தமும் அதன் சோகங்கள்ல இருந்து தப்ப முடியல. சேலஞ்சர், கொலம்பியா விபத்துகள், இது வெறும் தொழில்நுட்ப கோளாறுன்னு மட்டும் சொல்ல முடியாது. நாசாவோட நிர்வாக கலாச்சாரத்திலையும் சிக்கல் இருந்ததா ஆதாரங்கள் சொல்லுது. ஆமா, அந்த விபத்துகள் நாசாவுக்கு ஒரு ஆத்ம பரிசோதனைக்கு காரணமா அமைஞ்சது. 1986ல சேலஞ்சர் புறப்பட்ட 73 வினாடியில வெடிச்சு செதறியது.
ரொம்ப குளிரான காலநிலையில திட எரிபொருள் ராக்கெட் பூஸ்டர்ல இருந்த ஓ வளைய முத்திரை சரியா வேலை செய்யாதுன்னு இன்ஜினியர்கள் எச்சரிக்கை கொடுத்தும் அதை நிர்வாகம் பொருட்படுத்தல. கேட்க தவறிய குரல்கள். அதேதான். அப்புறம் 2003ல கொலம்பியா பூமிக்கு திரும்பும்போது சிதைஞ்சது. ஏவும்போது வெளிப்புற எரிபொருள் தொட்டியில இருந்து ஒரு ஃபோம் துண்டு உடைஞ்சு விண்கலத்தோட வெப்ப கவசத்தை சேதப்படுத்தினது தான் காரணம். இந்த ஆபத்து பத்தியும் முன்னாடியே பேசப்பட்டிருந்தது. அப்போ இதுவும் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு விபத்து. இந்த 2 விபத்துகளையும் சேர்த்து 14 வீரர்கள் உயிர் தியாகம் செஞ்சிருக்காங்க. கொலம்பியா விபத்து தான் ஷட்டில் சகாபத்துக்கே ஒரு முற்றுப்புள்ளி வச்சது. ஆமா, அந்த விபத்துக்கு பிறகு 2004ல ஜனாதிபதி ஜார்ஜ் டபிள்யூ புஷ் ஷட்டில் திட்டத்தை ஓய்வு பெற வைக்கணும்னு அறிவிச்சார். 2011ல ஷட்டில் அதோட கடைசி பயணத்தை முடிச்சது. ஷட்டில் ஓய்வு பெற்ற பிறகு நாசா மறுபடியும் தம் பார்வையை பூமியின் சுற்றுப்பாதைக்கு அப்பால் ஆழமான விண்வெளிக்கு திருப்பி இருக்கு. இதுதான் நம்மளை இப்போய ஆர்டெமிஸ் திட்டத்துக்கு கொண்டு வருது. மறுபடியும் நிலவுக்கு. ஆனா இந்த முறை வேறொரு நோக்கத்தோட. என்ன நோக்கம்? மனிதர்களை மீண்டும் நிலவுக்கு அனுப்புறது, அங்கே நீண்ட காலத்துக்கு தங்கி வேலை செய்யறது, அப்புறம் அதை செவ்வாய் கிரக பயணத்துக்கான ஒரு படிக்கல்லா பயன்படுத்துறது. இதுதான் ஆர்டெமிஸ் திட்டத்தோட நோக்கம். ஆர்டெமிஸ் அப்போலோவோட இரட்டை சகோதரி. எவ்வளவு பொருத்தமான பேர். சரி, இதுக்கும் அப்போலோவுக்கும் என்ன வித்தியாசம்? திரும்பவும் 1960களில் செஞ்சதேவா செய்ய போறாங்க? இல்லவே இல்ல. இதுலதான் முக்கியமான வித்தியாசமே இருக்கு. அப்பல்லோ ஒரு இலக்க நோக்கி போன குறுகிய கால பயணங்கள். ஆனா ஆர்டெமிஸ் ஒரு நீடித்த நீண்ட கால திட்டம். அதாவது இதுக்கு சக்தி வாய்ந்த எஸ்எல்எஸ் ராக்கெட், ஓரியன் விண்கலம், அப்புறம் கேட்வேன்னு நிலவை சுத்தி வர்ற ஒரு சின்ன விண்வெளி நிலையம்னு பல பகுதிகள் இருக்கு. அந்த கேட்வே தான் நிலவோட மேற்பரப்புக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு தளமா செயல்படும். அப்போ இந்த முறை இது வெறும் அமெரிக்காவின் முயற்சி இல்ல, உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து செய்யற ஒரு ப்ராஜெக்ட். இது ஒரு பந்தயம் இல்ல, ஒரு கூட்டு முயற்சி. மிகச்சரியா சொன்னீங்க. இதுதான் மிகப்பெரிய மாற்றம். கனடா, ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம், ஜப்பான் விண்வெளி ஆய்வு நிறுவனம்னு பல சர்வதேச பங்காளிகள் இதுல முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. அப்போ இது ஒரு நாட்டோட சாதனை இல்ல, மனித குலத்தோட அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கான கூட்டு முயற்சி. ஆமா. இதோட நீண்ட கால திட்டம் என்ன? நிலவுல ஒரு வீடு கட்ட போறாங்களா? கிட்டத்தட்ட அப்படி சொல்லலாம். நிலவோட தென்துருவத்துல ஒரு ஆர்டெமிஸ் அடிப்படை முகாமை உருவாக்குறது தான் திட்டம். அங்க நிரந்தரமா தண்ணீர் பனிக்கட்டியா இருக்கலான்னு நம்புறாங்க. ஓ, அப்போலோ மாதிரி கொடிய நட்டுட்டு வர்றதில்ல. இல்ல, அப்பல்லோ காலத்துல செஞ்ச முதல் காலடி தடத்தோட பாரம்பரியத்தை எடுத்துக்கிட்டு இந்த முறை ஒரு நிரந்தரமான கால் தடத்தை பதிக்க பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம லூனா நட் அப்படிங்கிற பேர்ல நிலவுக்கே உரிய ஒரு தகவல் தொடர்பு மற்றும் வழி செலுத்தல் அமைப்பையும் உருவாக்க போறாங்க. ஒரு சின்ன விமானவியல் குழுவை ஆரம்பிச்சு நிலாவுக்கு போய் ஷட்டில் மூலமா சுற்றுப்பாதையில வேலை செஞ்சு இப்போ திரும்பவும் நிலவுல ஒரு தளம் அமைக்க போறாங்க. இந்த மொத்த பயணத்தையும் திரும்பி பார்க்கும்போது இதுல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? நாசாவோட வரலாறு ஒரு சுழற்சி மாதிரி இருக்கு. முதல்ல அப்போலோ மாதிரி ஒரு தைரியமான பெரிய இலக்கை நிர்ணயிக்கிறது. அப்புறம் அந்த இலக்கை அடைய உருவாக்கின தொழில்நுட்பங்களை வச்சு ஷட்டில், சர்வதேச விண்வெளி நிலையம் மாதிரியான நீடித்த வழக்கமான திறன்களை உருவாக்குறது. அப்புறம் அந்த அனுபவத்தை வச்சு ஆர்டெமிஸ் மாதிரி அடுத்த தைரியமான இலக்கை நிர்ணயிக்கிறது. ஒவ்வொரு சகாப்தமும் அதோட வெற்றி தோல்விகளோட அதுக்கு முந்திய சகாப்தத்தோட தோள் மேல நின்னுதான் அடுத்த அடியை எடுத்து வைக்குது. நீங்க சொல்றது சரிதான். அந்த சுழற்சி ரொம்ப தெளிவா தெரியுது. ஒன்னு மேல ஒன்னு கட்டி எழுப்புற மாதிரி இருக்கு. சரி, நீங்க சிந்திப்பதற்காக ஒரு இறுதி எண்ணம். அப்போலோ திட்டம் பெரும்பாலும் சோவியத் யூனியனோடனான அரசியல் போட்டியால் ஒரு பனிப்போர் ஆயுதமாகவே உந்தப்பட்டதுன்னு உங்க ஆதாரங்கள் சொல்லுது. ஆனா இன்னைக்கு ஆர்டெமிஸ் திட்டத்தை பார்க்கும்போது அது சர்வதேச ஒத்துழைப்பு, ஸ்பேஸ் எக்ஸ் மாதிரியான தனியார் நிறுவனங்களோட பங்களிப்புன்னு இருக்கு. அப்படியானா விண்வெளி ஆய்வோட நோக்கமே மாறிடுச்சுன்னு சொல்லலாமா? போட்டிங்கிற இடத்துக்கு ஒத்துழைப்பு வந்திருக்கிறது விண்வெளி ஆய்வோட எதிர்காலத்தை எப்படி வடிவமைக்க போகுது?